வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொறுமையே வெற்றி. ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பொறுமையே முக்கியமானது என்ற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆமை கோட்பாடு கூறும் வாழ்க்கை நியதிகள் என்ன, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆமை கோட்பாடு என்பது ஆமை போல மெதுவாக ஆனால் சீரான விடாமுயற்சியுடனும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் வெற்றியை அடைவதை கூறும் ஒரு வாழ்க்கை தத்துவம்தான் இந்த ஆமை கோட்பாடு. இது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவதன் மூலம் நிலையான வளர்ச்சியையும் நீண்டகால வெற்றிகளையும் பெற முடியும் என்ற நியதியை வலியுறுத்துகிறது. பகவத்கீதையில் ஆமை. பகவான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் ஆமையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும்படி கூறியுள்ளார். இது ஆமையின் பொறுமையான மற்றும் நிலைத்தன்மையுடைய பண்புகளை சுட்டி காட்டுகிறது. ஆமை கோட்பாடு என்பது வாழ்க்கையில் முன்னேற விரும்புவர்களுக்கு உதவும் ஒரு அரிய வகை வாழ்க்கை தத்துவம். ஆமையைப் போல மெதுவாக ஆனால் சீரான முன்னேற்றத்தை இந்த ஆமை கோட்பாடு கூறுகிறது. அர்த்தமுள்ள வளர்ச்சியும் வெற்றியும் எப்போதும் வேகமாக வருவதில்லை. உண்மைதானே? வளர்ச்சி மற்றும் வெற்றி எப்பவுமே வேகமாக வராது. பொறுமை, விடாமுயற்சி மற்றும் நிலைத்தன்மையில் இருந்து வருகிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போனால், ஆமை கோட்பாடு என்றால் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்து புராணங்கள், சீன மரபுகள், அமெரிக்க பூர்வீக கதைகள் போன்ற கலாச்சாரங்களில் ஆமை என்ற உயிரினம் நிலைத்தன்மை, ஞானம் மற்றும் சகிப்புத்தன்மையை குறிக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் ஆமை கோட்பாடு என்பது மெதுவான நிலையான முன்னேற்றத்தையும் பொறுமையான செயல்முறையும் குறுகிய கால வெற்றிகளில் கவனம் செலுத்தாமல் நீண்டகால வெற்றியில் கவனம் செலுத்துவதையும் இந்த ஆமை கோட்பாடு கூறுகிறது. அமைதி தேவைப்படும் போது, அபாய காலகட்டத்தின் போதும் ஆமை தனது ஓட்டுக்குள் தலையை இழுத்து கொள்வது போல நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதி தேவைப்படும் போது பின்வாங்குதல் போன்ற கோட்பாட்டையும் இந்த ஆமை கோட்பாடு கூறுகிறது. ஆமை கோட்பாட்டின் நன்மைகள் என்ன பார்ப்போமா? இந்த ஆமை கோட்பாடு தனிப்பட்ட வளர்ச்சி, வேலை, உறவுகள் மற்றும் வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களை கையாள்வதற்கு இந்த ஆமை கோட்பாடு உதவுகிறது. பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை. பெரிய சாதனைகள் செய்வதற்கு போதிய கால அவகாசமும் முயற்சியும் பயிற்சியும் தேவை. எடுக்கும் காரியங்களில் முன்னேற்றம் உடனடியாக ஏற்படவில்லை என்றாலும் மனம் சோர்ந்து விடாமல் பொறுமையும் சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று இந்த கோட்பாடு விளக்குகிறது. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வலுவான உறவுகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, ஆழமான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வெற்றியை தேடித்தரும் என்பது இந்த ஆமை கோட்பாட்டின் சிறப்பம்சம். நிலைத்தன்மை மற்றும் கூட்டு வளர்ச்சி. ஆமை மெதுவாக நகர்வது போல ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கும் சிறிய அடி கூட காலப்போக்கில் பெரிய பலன்களை தரும். நிலையான செயல்பாடு கூட்டு வளர்ச்சி என்று அழைக்கப்படுவதை இந்த ஆமை கோட்பாடு உணர்த்துகிறது. சிறிய செயல்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக குறிப்பிடத்தக்க ஒன்றாக வளரும் என்பதை இந்த ஆமை கோட்பாடு கூறுகிறது. ஆமை தனது வீட்டை சுமந்து கொண்டு செல்வது போல ஆமை கோட்பாடு என்பது நமது முக்கிய மதிப்புகளையும் இழக்காமல் மாற்றியமைக்க கற்றுக் கொடுக்கிறது. நமது முயற்சிகளில் சவால்கள், சங்கடங்கள் நேரும்போது அதற்கான பீதியடையவோ அல்லது விட்டு கொடுக்கவோ தேவையில்லை. அதற்கு பதிலாக அதை பற்றி சிந்தித்து தோல்வியில் இருந்து மீண்டு வருவதை இந்த ஆமை கற்றுக் கொடுக்கிறது. சமநிலையான அணுகுமுறை. வேகமாக நடந்தோ ஓடியோ சோர்வடைவதற்கு பதிலாக
ஆமை கோட்பாடு சமநிலை அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது. நமது இலக்கை நோக்கி மெதுவாக முன்னேற வேண்டும். தேவைப்படும்போது சிந்திக்கவும் ஓய்வெடுக்கவும் நேரம் ஒதுக்க வேண்டும். கவனமாகவும் சிந்தித்து காரியங்களை செய்யும் போதும் அது நிலையான முடிவுகளை தருகிறது. ஒரு ஆமை தன்னை பாதுகாத்து கொள்ள தன்னுடைய ஓட்டில் ஒளிந்து கொள்வது போல நாமும் இடைவேளை எடுத்து அமைதியாக சிந்திக்கலாம். இது மன அமைதியை சிறந்த முடிவுகளை எடுக்கவும் இது உதவுகிறது. வணிகமாக இருந்தாலும் தனிப்பட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது பணத்தை சேமிப்பதாக இருந்தாலும் சரி நிலைத்தன்மை என்பது மிக மிக முக்கியம். நீண்டகால போக்கில் யோசித்து செயல்பட வேண்டும். குறுகிய கால வெகுமதிகளை துரத்துவதற்கு பதிலாக பெரிய இலக்குகளை நோக்கி வேலை செய்வதை குறிக்கிறது இந்த ஆமை கோட்பாடு. மன அழுத்தம் மற்றும் விரைவான தீர்ப்புகள் நிறைந்த அவசர உலகில் ஆமை கோட்பாடு தெளிவையும் அமைதியும் வழங்குகிறது. இதனால் மன அழுத்தம் மற்றும் சோர்வு நீங்கி நமக்கு வெற்றியை தருகிறது. அதனால தான் நம்ம வெற்றி பெற வேண்டும், நிலையான வெற்றி கிடைக்க வேண்டும் நினச்சிங்க அப்படின்னா பொறுமை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பழமொழி. சில காரியங்களை அவசரப்பட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என நினைப்பது தவறு. பொறுமையாக அதை கையாளும் போது நல்ல பலன் கிடைக்கும். பொறுமையாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுவே நம்முடைய மிகப்பெரிய பலம். இது புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையையும் பார்ப்போம். ஒரு முறை தாமஸ் ஆல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு ஒரு மிஷினை தயாரித்து கொடுக்கிறார். அதற்கு என்ன விலை நிர்ணயம் செய்யலாம் என்று யோசிக்கிறார். அவருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறாருன்னா, எடிசன் தனது மனைவிட்ட கேட்குறாரு. எடிசன் மனைவி என்ன சொல்கிறாங்க, $20,000 சொல்லுங்கள் அப்படின்னு தன்னுடைய மனைவி சொல்கிறத கேட்குறார். பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு யோசனை, ஐயோ இந்த தொகையை சொல்லி இது பெரிய தொகையாக இருக்குது, இதை சொல்லி வாங்காமல் போயிட்டா என்ன செய்வதுன்னு யோசிக்கிறார். அப்போது பணம் எடுத்துக்கொண்டு வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனி அதிகாரி ஒருவர் வந்திருந்தார். அவர் எடிசனிடம் மிஷினுக்கான பணத்தை கேட்கும்போது எடிசன் என்ன செஞ்சான்னா ஒரு சில நிமிடம் மௌனம் காத்துறார். என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். இதை பார்த்து பொறுமை இழந்த அந்த அதிகாரி எடிசன் சார், இதோ உங்கள் மிஷினுக்கான முதல் தவணை தொகை $1,00,000 என்ன சொல்லிவிட்டு காசோலையை கையில் கொடுத்துறார். மீதி எவ்வளோ தொகை வேணும்னு சொல்லுங்கள், நான் காசோலை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினை எடுத்துகிட்டு போயிட்டார். எடிசன் மனைவி கேட்க சொன்னது $20,000. அதுவே அதிகமாக இருக்குதுன்னு எடிசன் நினச்சார். இருந்தாலும் இவர் பொறுமையாக இருந்தார். அவர் பொறுமை இழந்துட்டார். யார்? அந்த வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனி அதிகாரி பொறுமை இழந்து $1,00,000 கொடுத்துட்டு மீதி எவ்வளோ சொல்லுங்கள், மீதி தொகையை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இதுலேருந்து நமக்கு இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைத்தது. $1,00,000 இன்னும் திருப்பி கொடுப்பாங்க. அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருந்த எடிசனுக்கு 4 மடங்கு லாபம் கிடைத்தது. அவசரப்பட்ட அந்த கம்பெனி ஆஃபீஸருக்கு 4 மடங்கு நட்டம் அந்த கம்பெனிக்கு ஏற்பட்டது. இந்த கதையில் சொன்னது போல அவசரம் நமக்கு சிப்பிகளை தரலாம், ஆனால் பொறுமையே நமக்கு முத்துகளை கொடுக்கும். ஒருவருடைய திறமையை வெற்றிகளாக உருவாக்கி தருவது அவர்களது பொறுமை மட்டும்தான். நிதானமாக செயல்படுவது நம்மை நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு உதவுகிறது. எனவே எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.